ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவங்கள் பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா சாச்சனா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எப்போ வெளியே போவாங்கன்னு கேட்டாலும் நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயங்களை ஒரு வாரமும் வந்துட்டு அந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்றது நம்ம யோசித்து பார்க்கும்போது இது வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கும் பிக் பாஸ் அந்த டீமுக்குமே ஒரு முரணாக இருக்குமோ? ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கூட நான் வந்து கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி. நம்ம சன் டிவியில் நியூஸ் ரீடர் ரஞ்சித் அவர்கள் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு ரொம்ப ஏழை, அதனால் அவங்கள அனுப்பாதீங்க, அதுக்கு பதில் வேறு ஒருத்தவங்க அனுப்புங்க. நம்ம தான் வர்ஷினியை வந்து லாஸ்ட்டாக அனுப்புகிறாங்க. ஏன்னா வர்ஷினி வந்து கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸில் வந்து இருக்காங்க மேலே. பட் வர்ஷினி அனுப்புனது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, சாச்சனாவோட கேம் அவங்க கொடுக்கவே இல்லை. சாச்சனாவது நல்ல கேமோ கெட்ட கேமோ ஏதோ ஒரு கேம் கொடுத்துட்ருக்காங்க. பட் வர்ஷினி கொடுக்கல, அது ஒரு பக்கம். பட் இருந்தாலும் அப்போ தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதேமாதிரி வர்ஷினி அன்றைக்கி வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட பேசுகிற விஷயம்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாயை வச்சுலாம் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னென்னா, அங்கே வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் லாஸ்ட் மினிட்டில் தான் வந்து சாச்சனா வந்துட்டு ஆக்சுவலாக வந்து எவிட் பண்ண வேண்டியது ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை வந்து தடுக்கிறதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ரெடியாக இருந்திருக்காரு. அதை தான் அவர் தான் பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம்னா, டபுள் எவிக்ஷன் கூட இருந்ததுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த டபுள் எவிக்ஷனில் தான் ரெண்டாவதாக வந்து நம்ம சாச்சனா போகிற மாதிரி தான் இருந்திருக்கு. அதுதான் மாறி இருக்கு. சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, நம்ம இந்த பிக் பாஸ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு சாச்சனா பண்ணுற தில்லுமுல் எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோவில் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேகன்னு சொல்லிட்டு கடைசியில் முட்டைக்கு வந்து ஆசைப்பட்ட விஷயங்கள், முட்டையால் சண்டை வந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து அவங்க உண்மையிலேயே மறைக்கணும்னு நினச்சதானா மறைச்சிருக்கலாம். பட் சாச்சனா பண்ணுற விஷயங்களை வெளியில் வந்து மக்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து காமிக்கிறாங்க. அப்போ தான் அந்த முட்டை மேட்ரு வெளியே வந்துச்சு. ஓ, அப்போ நீங்கள் வந்து வெஜிடேரியன் சொல்லிட்டு முட்டைலாம் சாப்பிடுவீங்களான்ற மாதிரி ஒரு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, அவங்க உட்காந்து வந்துட்டு இந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்பாங்க. அதை ஜூம் பண்ணி காமிச்சு சாச்சனை எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இவ்வளவு பொய்யும் பேசிட்டு இந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வைரலாக போச்சு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்க்கு ரொம்ப ஓவராக வந்து ஆக்டிவிட்டி காமிச்சிருப்பாங்க. அன்ஷிதா ஒரு பக்கம் கத்திரிக்காய் வந்து இந்த பொண்ணுக்கு செட் ஆகாதுட்டு இருப்பாங்க. நம்ம தர்ஷிகா வந்துட்டு நான் சமைக்கும்போது அந்த விஷயம் தெரியாமல் போச்சு. நான் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணை கூப்பிட்டு முதல்ல உனக்கு எதெல்லாம் செட் ஆகாது, எதெல்லாம் அலர்ஜின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அதுக்கும் அவங்க பண்ண அட்டு ரொம்ப ஓவராக இருக்கும். ஓ, பொரியல்லையும் கத்திரிக்காய் போட்டிங்களா? ஓ, எனக்கு வேணாங்க, அதை விடுங்க அப்படின்னு அட்டகாசம் பண்ணி, சரி என்ன வேணும், மஞ்சள் கேப்டனாக இருக்கும்போது என்ன வேணும் உனக்கு சொல்லி அதை செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்குன்னு தனியாக அன்ஷிதா வந்து செஞ்சாங்க. இந்த மாதிரி எந்த வீட்லேயுமே எந்த பிக் பாஸுமே வீட்லேயுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு அப்படி பாதுகாக்கிறாங்க, ரொம்ப பாதுகாத்து பொத்தி வளர்க்குறாங்க. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பிரிஞ்சாலை வச்சு மட்டன் பிரியாணி ஒரு வாட்டி போட்டு வெளு வெளுத்துருப்பாங்க. அதை அப்படி ஜூம் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட்க்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்களா? ஏன் இதை காமிக்கிறாங்கன்னா, பிக் பாஸ்க்கே பிடிக்கல சாச்சனாவோட கேம். அதுதான் உண்மை. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்துட்டு சாச்சனாவுக்கு ஓட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் வெளியே அனுப்பினாலும் பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கார் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேபி இருக்கலாம். அந்த மாதிரி மேபி பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ அடுத்த வாட்டி வந்துச்சுன்னா அவரால் ரிக்வஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்துட்டு இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருந்தாங்க. முதல்ல 7வது பிளேஸோ 8வது பிளேஸில், அதுக்கப்புறம் 9வது பிளேஸ் வந்தாங்க. இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா 10வது பிளேஸ் வந்துட்டாங்க. இவங்களுக்கும் ஆனந்திக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 1000 ஓட் டிஃப்ரென்ஸில் இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து 200 டிஃப்ரென்ஸ் அதிகப்படியாக ஆனந்தி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு சாச்சனாவை வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து நான் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கேன். நான் வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. நான் திரும்ப வந்து கேட்க முடியாது. ஏன்னா நான் முக்கியமான பொறுப்பில் தான் இருக்கேன். ஆனால் அவங்களுக்கு நான் வேலை தான் பார்க்க முடியும். சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குற ஒரு பர்சன் அப்படின்னும்போது ஒரு வாட்டி நம்ம போய் ரிக்வஸ்ட் பண்ணால் அது அவங்களுக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, போன வாட்டியும் வந்துட்டு ஓட்டு கம்மியில் வந்துட்டு சாச்சனாவல்னு போகிறதா ஒரு பிளானிங் இருந்திருக்கும். பட் இவர் தடுத்ததுனால இந்த வாட்டி கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு செம்ம செக் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வச்சுருக்காங்க போல இருக்குது. அதுவும் அந்த அன்அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஜாக்லின் வெறித்தனமாக இருக்காங்க. ஓட்டு தாறுமாறாக வந்துட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, அவங்களோட கேம் இப்போ ஓப்பன் அப் ஆகிடுச்சு. இப்போ காலையில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் வந்துட்டு செம்மையாக வந்து ஃபைட் பண்ணுற விஷயங்கள் நல்லாயிருக்கு. விஜய் விஷாலும் இவங்களுக்குள்ளே வந்த விஷயங்கள் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரொம்ப ஃபிட்டு. அதுவும் வந்துட்டு நேற்றெல்லாம் வந்துட்டு அதனாலேயே ஒரு பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா முத்துக்குமார் வந்துட்டு வாய் வாரத்தில் ஜாலியாக பேசின ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போச்சு. அதனால் முத்துவோட ரசிகர்லாம் வந்து ஜாக்லின் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு சவுண்ட் விட்டுப்பாங்க, ஆஹா அப்படின்ட்டு. அது வந்து ஒரு பயங்கர இதாக போச்சு. பட் என்னை கேட்டிங்கன்னா 2 பேருமே வந்துட்டு மனசில் எதுவுமே இல்லாமல் தான் ஜாலியாக பேசின விஷயங்கள் தான். ஸோ எடுத்துக்கிற விதங்கள் தான். ஸோ இப்போ முத்துக்குமரனை வந்து பழிவாங்கன்னு நினச்சி அவங்க பண்ணாங்க. அதான் முத்துக்குமரன் ரசிகர்லாம் வந்து இவங்கள வச்சு செஞ்சுட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. ஆனால் ஜாக்லின் வந்து நேற்று செம்ம டஃப்பு. அன்ஷிதாக்கும் ஜாக்லினுக்கும் செம்ம டஃப்பு போச்சு. அதே மாதிரி ஜாக்லினோட பொம்மையை உள்ளே சேர்த்த உடனே தன்னுடைய மஞ்சரி வந்துட்டு சேர்த்துட்டாங்க. அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். சூப்பராக ரொம்ப போல்டாக பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஏன்னா இவங்களால கூட முடியல. ஆனால் அதே விஷயங்கள் இவங்களுக்கும் இருக்கும். ஆனால் அதை வெளியே காமிச்சிக்கவே இல்லை. ஆனால் ஒரு சில பேர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்துட்டு அங்கேயே இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. பட் நான் பார்க்கல. பட் நீங்கள் பார்த்தீங்களான்றதை கமெண்ட்ஸ் பண்ணிங்க. ஏன்னா ஒரு சில சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் விஷால் இல்லை, அதுக்கு மேலே அன்ஷிதா வந்துட்டாங்களே. ஏன்னா அன்ஷிதாவோட கேம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு இப்போ வந்து நல்ல டிஃப்ரெண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இண்டிவிஜுவல் கேம் கண்டிப்பாக வந்து நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு அவங்க பண்ண விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன்னா ரொம்ப அடமெண்ட்டாக அவங்க பண்ணது வந்துட்டு ஏன் இதை அப்படி பண்ணாங்கன்ற மாதிரி யோசித்தேன். ஏன்னா இந்த கேம் வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய பொம்மை உள்ளே போயிடுச்சு. இப்போ விட்டாலும் அடுத்த தூக்குங்க முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவ்வளோ தூரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவங்களுக்கே வந்து யூரின் நடக்கடைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? கடைசியில் முடியாமல் அந்த லுங்கி கட்டிட்டு போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல. சான்ஸ் கிடைக்காம இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். சான்ஸ் தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்க போதே. அப்போ தட்டி தூக்குங்கன்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால். ஸோ இன்றைக்கி வந்து விஷாலும் ஓப்பன் போயிட்டார். ஆனால் வந்து தர்ஷிகாவுக்கு அதிகப்படியாக ஃபேவர் பண்ணுறாரு. அதாவது இவர்கிட்ட ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அன்ஷிதா கிட்ட பேசும்போது தர்ஷிகா பற்றி பெருசாக பட்டுமுடாமல் பேசுகிறாரு. தர்ஷிகா கிட்ட பேசும்போது அன்ஷிதா வந்து ஏன் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, நம்மளோட விஷயங்களையும் அவங்க பேசுகிற அளவுக்கு நீ வச்சுக்கிறன்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இதை வந்துட்டு இவர் தான் வந்து உருவாக்குறான்ற மாதிரி ஒரு பிம்பம் போயிட்டுருக்கு. இதை வந்து இவரே தெளிவுபடுத்தினா தான் இதுக்கு ஒரு விஷயம் வரும். ஸோ விஷால் ஆனால் அதை வச்சு ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி வேறு ஓப்பனாக போய் நம்ம ஜாக்லின் கூட சண்டை போட்டதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கேம் அவருக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதேமாதிரி ஓட்டு வந்துட்டு பழையபடி வந்தால் கண்டிப்பாக அவருக்கு வந்து பயங்கர மாதம் வரும். ஏன்னா ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை விட, ஜாக்லினை சௌந்தர்யா விட விஜய் விஷாலுக்கு தான் அதிகப்படியான ஓட்டு இருந்துச்சு. அது வந்து யாராலும் மறக்கவே முடியாது. பட் இப்போ வந்து வேணால் அவரோட கேம் வந்து அவரோட கேம் ஒஸ்ட்டாக போனதுனால ஓட்டு கம்மியாக இருக்கலாம். பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்த ஒரு பர்சன் தான் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரயான் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரயான் பார்த்தீங்கன்னா செம்ம ஓப்பன் கேம், சரியான ஓப்பன் கேம். அதே மாதிரி யாராவது இவர்கிட்ட வந்துட்டு புரணி சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பெருசாக வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அது நல்லாயிருக்கு. அதே மாதிரி பெருசாக வந்து புரணி பேசி நான் இது வரைக்கும் பார்க்கல. எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. பாசிட்டிவான விஷயங்களை அக்செப்ட் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அந்த கேங்கு அதுலேயும் சவுண்டுக்கும் வேறு வழி கிடையாது. ஏன்னா அவங்க குரூப்பாக வந்து இப்போ எல்லாருமே குரூப்பாக விளையாடும் போது ஒரு சில பேர் பேச மாட்டாங்க, இவர் வந்து பேசுகிறாரு, அவ்வளோதான். அது மற்றபடி நல்லாவே இருக்குது அவரோட கேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி டப்பால்னு மேலே வந்துட்டாங்க, 6வது பிளேஸில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேம் கொடுத்தாங்க. இப்போ போன வாரம் அவங்க வன்மத்தில் இருந்தாங்க, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் நேற்று சூப்பராக வந்து அவங்களோட கேம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் ஃபயர் விட்டாங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு அவங்கள வந்து தாக்குனாங்களோ எல்லாரையும் வந்து வச்சு செஞ்சாங்க. அது தப்பே கிடையாது. ஏன் அவங்க வந்துட்டு போன வாரம் வந்துட்டு அப்படி இருந்தாங்க, இப்போ வந்து பேசணுன்னு ஆதரவு கொடுக்குறீங்களான்னா, அப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடிலாம் சௌந்தர்யா வந்து நம்ம வந்து இது பண்ணோம். 3வது வாரம் சௌந்தர்யா நல்லா பண்ணோன்னு நம்ம சப்போர்ட் பண்ணோம். இப்போ அவங்க ஒழுங்காக பண்ணலையே, அதான விஷயம். நம்ம வந்துட்டு இப்போ ஒருத்தவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னா அவங்க தப்பு பண்ணாலும் சரி, ரைட் பண்ணாலும் சரி, அவங்க நம்ம தட்டி கேட்காமல் இருக்கின்றதுல தப்பு. அதுதான் பேர் சொம்பு. உண்மையிலே தப்பு பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு ரசிகருக்கும் ஒரு இது. அதேமாதிரி நேற்று வந்துட்டு மஞ்சரியா வந்துட்டு எப்படிலாம் புள்ளி பண்ண முடியுமோ, மார்க் பண்ண முடியுமோ, அந்த விஷயங்கள்லாம் சௌந்தர்யா பண்ணது தேவையில்லாத ஒன்று. இதெல்லாம் தவிர்த்து அவங்களோட இண்டிவிஜுவல் கேமை கொடுத்தாவே அவங்களுக்காக ஓட்டு போகிறதுக்கு மக்கள் காத்துட்ருக்காங்க. பட் இவங்க பண்ண ஒரு வேலை பாருங்க, இப்போ மஞ்சரிக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஓட்டு. எப்படி வந்து ராணா வந்து எல்லாருமே சேர்த்து தூக்கி விட்டாங்க, அந்த மாதிரி இப்போ மஞ்சரிக்கு தூக்கி விட்டு இப்போ மஞ்சரிக்கு வந்து ஓட்டு மேலே வந்துருச்சு. அவங்களும் வந்து நல்ல ஒரு டஃப் கேம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்கார். எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு சாச்சலா விட சத்யாவை கூட தூக்கிடலாம். சரியான மிச்சம். நேற்று எல்லாம் ரணகல பூமியாக போயிட்டுருக்குது. இவர் வந்துட்டு அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு ஸ்டைலாக என்ன இங்கே என்ன மாடர்ன் ஷோ இந்த இதுவாக நடந்துட்டுருக்கு, ஃபேஷன் ஷோவாக நடந்துட்டுருக்கு, என்னையா நடக்குதுன்னு. அதுவும் இப்போ வந்து கரண்ட் மட்டும் விளாட்லாம். ஆனால் மனுஷன் ரொம்ப மோசமான ஒரு ஆள். இது ஃபிசிக்கல் டைம் மாதிரி ஒரு வேளை எதுக்கு பிரச்சனை, ஏற்கனவே மேலே வந்து நான் 1008 கேஸ் இருக்குன்னு இருக்காருன்னு தெரியல. ஆனால் விளையாடணும். ஏன்னா ஒன்றுமே இல்லாத ரஞ்சித் சாரே வந்து நேற்று வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணார். அப்படின்னு இருக்கும்போது இவர் பண்ணணும். அதேமாதிரி ரஞ்சித் சார்லாம் ரொம்ப மட்டங்க. அதாவது சொந்த புத்தி, சொல் புத்தி, சொந்த புத்தி, சுய புத்தின்னு எதுவுமே இல்லாமல் ஜாக்லின் கொடுத்ததை வாங்கி வச்சுட்டு எந்த இதுன்னு கூட பார்க்கலையா. இதெல்லாம் எங்கே நான் போய் சொல்கிறது. என்கிட்ட என்ன பொம்மை வந்துச்சு, தர்ஷிகா பொம்மை அப்படின்றாரு. என்ன கேம் நீங்கள் விளையாடுறீங்க? அப்போ என்ன இதெல்லாம் கண்டிப்பாக விஜய் சேதுபதி வச்சு செய்யப்படுறேன். ஏன்னா போன வாரமே வார்னிங் கொடுத்தாரு, தயவு செஞ்சு பேசுங்க சார், விளையாடுங்க சார் அப்படின்னு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி, அப்பாடா சாச்சனா உனக்கு ரொம்ப நன்றிமா, கொடான கோடி நன்றிமா. நான் கூட வெளியே போடுறோம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சாச்சனாவால் தான் இப்போ நான் தப்பிக்க போகிறேன்ற மாதிரி அவங்க வந்துட்டு இப்போ கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா சாச்சனா தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு ஸ்கெட்ச் அப்படி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சாச்சனா இப்போ ஓட்ஸ் அடிப்படையில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி வாயாலேயே
அந்த எவிக்ஷன் கார்டை காமிக்க வைக்கிறதுக்கு ஒரு பிளான் அப்படியே இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு என்னோட வியூ நம்ம இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறது வச்சு பார்க்கும்போது 99% அவங்க வந்து போவாங்கன்ற மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வாரமாவது கண்டிப்பாக வந்துட்டு சாச்சனா போவாங்களா போக மாட்டாங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.